வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் ஃப்ரைஸ். இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த உதிர்த்து போட்ட ஃப்ளார்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக எடுத்துடலாம். காலிஃப்ளவரை இந்த ஃப்ளார்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, இது மேலே சூடாட்டு தண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுடுங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. மசாலா இவ்வளவு தான் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடானோடனே மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவர் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ண எல்லா காலிஃப்ளவரையும் எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிய வச்சு எடுங்க. அடுத்த ஈல்டும் போட்டு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் எல்லாமே இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. பேன் அடுப்பில் வச்சுட்டு ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போதும், 1 ஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நறுக்குன பூண்டு, இஞ்சி, 2 ஆர்க்கு கருவேப்பிலை. பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் செவக்கட்டும். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளால சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு ப்ளஸ் பட்டாணி ரெண்டுக்கும் கொஞ்சமாக உப்பு. பட்டாணியும் வெங்காயத்தோட சேர்த்தே போட்டுடலாம். ரொம்ப குயிக்காக பண்ணுற ரெசிபி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி நம்ம போடுறதுனால அதுக்கு மசாலாலாம் ரொம்ப கிடையாது. பட்டாணியும் வெங்காயமும் 3/4 பதம் வெந்துச்சு. ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு மசாலா, சிம்பிள் மசாலா, ஜீரகம், சோம்பு, மிளகு பொடி சேர்த்துடலாம். அடுப்பு சிம் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ட்ரை மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். நம்மளோட டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம்.
நம்மளோட ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.